ஹலோ நண்பா. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிற மாதிரி இருந்தால் நம்ம ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷனான இந்த பைனான்ஸ் அப்ளிகேஷனை எப்படி டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி அதில் ஐடென்டி வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணலாங்கிறத தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான வீடியோவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுட்டு இருந்த வீடியோ இது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் ஐம் தஸ்லிம் ஃப்ரம் மணிடெக்லங்க. இந்த சேனலில் உங்களுக்கு அஃப்லியேட் மார்க்கெட்டிங், சிபிஎம் மார்க்கெட்டிங், ஆன்லைன் எனிமே தொடர்பான நிறைய வீடியோக்கள் அப்லோட் பண்ணப்படும். ஸோ அப்படியான வீடியோக்கள் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்களா இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதை ஆளுங்கத்தில் வச்சுக்கிட்டா தான் நான் போடக்கூடிய ஆன்லைன் ஏனி தொடர்பான வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ டிலே பண்ணாமல் இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பைனான்ஸ் அப்ளிகேஷனில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எதுக்காக எல்லாம் இந்த பைனான்ஸ் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி உங்களுக்கு நான் ஒரு எக்ஸ்பிளைன் ஒன்று தந்துக்கிறேன். இந்த பைனான்ஸ் அப்ளிகேஷனை ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்க மிக முக்கியமாக யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன பார்த்தீங்களாக இருந்தால் அதில் ஃபஸ்ட்டு விஷயம் வந்துட்டு அவங்க சில சைட்ஸில் எல்லாம் ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ ஏர்ன் பண்ணக்கூடிய அந்த மணியை வந்துட்டு இந்த பைனான்ஸ் வழியாக தான் அவங்க வித்ட்ரா எடுப்பாங்க. இன்னொரு தரப்பினர் யாராக இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்களா அந்த இது வந்துட்டு வேர்ல்டு வைட்டாக இருக்கக்கூடிய ஆட்கள் வந்துட்டு இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட எதுக்கு இந்த பைனான்ஸை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்களாக இருந்தால் ட்ரேடிங். ஸோ ட்ரேடிங் தான் உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், சம்டைம் தெரியாதவங்களும் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ இனி வரும் காலங்களில் நம்ம சேனலில் வந்துட்டு இந்த ட்ரேடிங் சம்மந்தமாக வீடியோ போட இருக்கு. நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சரியா? ஸோ ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் அதில் ரெண்டு விதமான ட்ரேடிங் முக்கியமாக காணப்படுது. ஒன்று வந்துட்டு ஸ்பாட் ட்ரேடிங், இன்னொன்று வந்து ஃபியூச்சர் ட்ரேடிங். அது மட்டும் இல்லாமல் இந்த பைனான்ஸ் அப்ளிகேஷனை வச்சுட்டு நிறைய வழிகளில் ஏர்ன் பண்ணலாம். ஸோ அதுக்கான வீடியோஸ்னால் கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணலாம். இன்னும் பல யூசேஜுக்காக வேண்டி இந்த பைனான்ஸ் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்களா இருந்தால் USDT டாலர் பை பண்ணுறதுக்கு, இல்லாட்டி அவங்களுக்கு இருக்கிற USDT டாலர் செல் பண்ணுறதுக்கு. ஸோ இதே போல் பல தேவைகளுக்காக வேண்டி இந்த பைனான்ஸ் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி யூஸ் பண்ணக்கூடிய பைனான்ஸ் அப்ளிகேஷனில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணி எப்படி உங்களோட ஐடென்டி வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணலாங்கிறது தான் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபோன்லேயே சொல்லி தரப்போகிறேன். ஸோ டிலே பண்ணாமல் ப்ராசஸ்க்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ ஆல்ரைட் நண்பா. ஸோ இப்போ பார்த்தீங்களாக இருந்தால் நம்மளோட ஃபோனில் வந்திருக்கோம். ஸோ ஃபோனில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய வேலை என்னென்னு சொல்லி பார்த்தீங்களாக இருந்தால் நம்மளோட ப்ளே ஸ்டோருக்கு வந்துக்கோங்க. ஸோ உங்களோட ஃபோனில் ப்ளே ஸ்டோர் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி ப்ளே ஸ்டோருக்கு வந்துக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் வந்து இங்கே மேலே சேர்ச் பாரில் வந்துட்டு பைனான்ஸ் சொல்லி டைப் பண்ணுங்கள், சரியா? ஸோ பைனான்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்களாக இருந்தால் ஃபஸ்ட்டுக்கு ஒரு ரிசல்ட்ஸ் வந்து வரும். ஸோ இப்படி தான் இருக்குது அந்த பைனான்ஸ் அப்ளிகேஷன். ஸோ பார்த்தீங்களா இருந்தால் நான் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு இந்த பைனான்ஸ் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு இங்கே அப்டேட் இல்லாட்டி ஓப்பன் சொல்லி காட்டும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்க மாட்டீங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன செய்ய வேணுமாக இருந்தால் இவரது இன்ஸ்டால் சொல்லி ஒரு பட்டன் ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் பைனான்ஸை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க, சரியா? ஸோ இன்ஸ்டால் பண்ணது பிறகு நான் செல்ல வேண்டிய ப்ராசஸ் எல்லாம், அதாவது நான் செல்ல வேண்டிய ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் ஃபாலோ பண்ணிங்களாக இருந்தால் நீங்கள் ஈஸியாகவே நீங்கள் 5 நிமிடத்துக்குள்ளேயே உங்களோட பைனான்ஸ் அப்ளிகேஷனை நீங்கள் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணி உங்களோட ஐடென்டி வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிடலாம், சரியா? ஸோ நீங்கள் இப்போவே இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிவிட்டு போகாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஸோ பார்த்ததுக்கு பிறகு நான் சொன்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களே ஓனாக செஞ்சு பாருங்கள், சரி? ஸோ இப்போ பார்த்தீங்களா இருந்தால் நம்மளோட பைனான்ஸ் அப்ளிகேஷனை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ ஓப்பன் பண்ணிங்களாக இருந்தால் அது இன்டர்ஃபேஸ் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பாருங்கள் 2 ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு மேலே. ஒன்று வந்துட்டு லொக்கிங் சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்துட்டு பாருங்கள் சைன் அப் சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. இப்போ நம்ம ஆல்ரெடி வந்துட்டு இந்த பைனான்ஸ் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணது இல்லை. ஸோ இனி தான் நம்ம ஒரு அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ரீசனுக்காக வேண்டி நம்ம சைன் அப் சொல்லி ஒரு பட்டன் ஒன்று இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ சைன் அப்பை கிளிக் பண்ணுறேன். ஸோ சைன் அப்பை கிளிக் பண்ண மாதிரி இருந்தால் நம்மளோட இன்டர்ஃபேஸ் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். இதில் 2 ஆப்ஷன் உங்கள்கிட்ட ஷோ பண்ணும். ஒன்று வந்துட்டு சைன் அப் வித் ஃபோன் ஆர் இமெயில் சொல்லி ஒன்று கேட்கும். இல்லாட்டி வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காகவே வந்துட்டு கண்டினியூ வித் கூகுள்னு சொல்லி கேட்கும், சரியா? ஸோ என்கிட்ட சஜஷன் வந்துட்டு நீங்கள் சைன் அப் வித் ஃபோன் சொல்லி இந்த ஃபஸ்ட்டுக்கு இருக்க பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ அந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணனா இருந்தால் இதில் 2 ஆப்ஷன் கேட்கும். ஒன்று வந்துட்டு இமெயிலை யூஸ் பண்ணி நீங்கள் சைன் அப் பண்ண போகிறீங்களா, அல்லது நீங்கள் ஃபோன் நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் சைன் அப் பண்ண போகிறீங்களான்னு சொல்லி கேட்கும். ஸோ என்கிட்ட சஜஷன் வந்துட்டு நீங்கள் 2ல் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறது இமெயில். ஸோ சில டைம் வந்துட்டு நம்ம ஃபோன் நம்பரை யூஸ் பண்ணி நம்ம சைன் அப் பண்ண இருந்தால் நம்மளோட ஃபோன் சம்டைம் தொலைஞ்சி போகலாம், இல்லாட்டி சிம்முக்கு ஏதாவது டேமேஜ் ஏற்படலாம். ஸோ அந்த டைமில் வந்து கொஞ்சம் பிரச்சனைப்படுத்தும். ஆனால் இமெயில் வந்துட்டு அப்படி இல்லை. ஸோ அது வந்துட்டு நம்மளோட கூகுள் அக்கௌண்ட் தானே. ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்காது. ஸோ அந்த ரீசனுக்காக வேண்டி மாத்திரம் நான் அந்த இமெயிலை யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன செய்யணுமா இருந்தால் உங்களோட இமெயிலை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொல்கிற ப்ராசஸை மட்டும் ஃபாலோ பண்ணி செய்யுங்க. ஈஸியாக உங்களுக்கு வந்துட்டு வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகிருமா. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் இந்த இமெயிலை பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணி போட்டு ஒரு பாஸ்வேர்ட் ஒன்று கொடுக்கலாம். ஸோ கொஞ்சம் பாருங்கள் எரர் ஒன்று ஷோ பண்ணுது. பாஸ்வேர்ட் மஸ்ட் பி அட் 8 கேரக்டர் வித் 1 அப்பர் காஸ் அண்ட் லோவர் காஸ்ட்லாம் இருக்கணுமா. ஸோ நான் வந்துட்டு அப்பர் காஸ் வந்துட்டு எடிட் பண்ணிக்கிறேன். ஓகே ரைட். இப்போ பார்த்தீங்களாக இருந்தால் கீழே பாருங்கள் ரெஃபரல் ஐடின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ இந்த படத்தில் பார்த்த விலங்கு டச் பண்ணிங்களா இருந்தால் ரெஃபரல் ஐடின்னு சொல்லி இது வந்துட்டு ஆப்ஷனல் தான்.
ஸோ ஆப்ஷனல் மீனிங் என்னென்னா இது நீங்கள் கொடுக்கலாம், கொடுக்காமலுக்கும் விடலாம். ஸோ எந்த சஜஷன் வந்துட்டு இதை நீங்கள் கொடுங்க. ஸோ கொடுக்குறதுக்கான ரீசன் வந்துட்டு இனி வருங்காலங்களில் நீங்கள் வீடியோ பார்த்தீங்களாக இருந்தால் உங்களுக்கு விளங்கும். சரியா? ஸோ நான் என்ன செஞ்சிருக்கேன்னா இருந்தால் எந்த ரெஃபரல் மூலமாக போய் ஜாயின் ஆகுறவங்களுக்கு வந்துட்டு, அதாவது இந்த பைனான்ஸ் அப்ளிகேஷனை நீங்கள் சைன் அப் பண்ணது பிறகு நீங்கள் இந்த பைனான்ஸ் அப்ளிகேஷனை எதுக்கு யூஸ் பண்ணுவீங்களா இருந்தால் ட்ரேடிங்குக்கு யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ட்ரேடிங்குக்கு யூஸ் பண்ணக்குள்ளே உங்களுக்கு ஃபீஸ் எடுப்பாங்க. ஸோ ஃபீஸ் எடுக்கும்போது எந்த ரெஃபரல் லிங்கில் நீங்கள் ஜாயின் ஆகி இருந்தீங்களாக இருந்தால் உங்களுக்கு அந்த ஃபீஸ்லேருந்து 10% வந்துட்டு கழிப்படும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஃபீஸ் வந்துட்டு 100 ரூபாய் இருக்குமா இருந்தால் உங்கள்கிட்ட வந்துட்டு 90 ரூபா தான் அவங்க கழிப்பாங்க. அந்த 10 ரூபாய் வந்துட்டு உங்களுக்கு திருப்பி தந்துடுவாங்க. ஸோ அந்த ஒரு பெனிஃபிட் இருக்குது இந்த ரெஃபரல் லிங்கில். உங்களுக்கு பார்க்குறதுக்கு, அதாவது இந்த விஷயத்தை நான் சொல்கிறது வந்து கேட்குறதுக்கு இந்த சின்ன ஒரு அமௌண்ட் சொல்லி விளங்கலாம். நீங்கள் ஒரு நல்ல நிலையில் ட்ரேடிங்லாம் கற்றுக்கிட்டு நீங்கள் ஒரு காலத்தில் வருவீங்களாக இருந்தால் இந்த லிங்க் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தேவை ஒன்று ஏற்படுமா இருந்தால் இந்த ரெஃபரல் ஐடியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஐடி வந்துட்டு இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு விளங்கும். ஸோ அப்படி இல்லை நான் ப்ரௌசரில் செய்கிற நான் அனுப்பிங்களாக இருந்தால் நீங்கள் வந்துட்டு கீழே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் போய்க்கலாம். ஸோ உங்களுக்காக வேண்டிய அந்த ரெஃபரல் ஐடியை நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ ரெஃபரல் ஐடியை நீங்கள் யூஸ் பண்ணிங்களா இருந்தால் 10% வந்துட்டு உங்களுக்கு உங்களோட ஃபீஸில் வந்துட்டு டிஸ்கவுண்ட் ஒன்று கிடைக்கும். சரியா? ஸோ அந்த ஐடியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ என்கிட்ட ஐடி இல்லை. ஸோ அதனால் வந்து நான் இதை எம்டியாக விட்டுக்கிறேன். ஸோ இப்போ கீழே பார்த்தீங்களாக இருந்தால் ஐ ஹாவ் ரீட் அண்ட் அக்ரின்னு சொல்லி ஒரு பட்டன் ஒட்டிங்க. ஸோ அதை கிளிக் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணது பிறகு கிரியேட் பர்சனல் அக்கௌண்ட் சொல்லி ஒரு பட்டன் ஒட்டிங்க கீழே. ஸோ அதை கிளிக் பண்ணலாம். ஸோ நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண இருந்தால் இந்த இமெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு ஒன்று வந்துருக்கும். சரியா? ஸோ அந்த வெரிஃபிகேஷன் கோடு வந்துட்டு நம்ம பெற்றுக்கொள்ளது இங்கே பாருங்கள், கெட் கோடுன்னு சொல்லி ஒரு பட்டன் ஒன்றிங்க பக்கத்தில். ஸோ அந்த கெட் கோடை கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்களா தான் ரெஜிஸ்டர் பண்ண என் இமெயில் அட்ரஸுக்கு ஒரு கோடு ஒன்று வந்துருக்கு. ஸோ அந்த கோடை நான் இப்போ காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி இதை இந்த பைனான்ஸ் அப்ளிகேஷனில் நான் இப்போ பேஸ்ட் பண்ணுறேன். சரியா? ஸோ பைனான்ஸ் அப்ளிகேஷனில் பேஸ்ட் பண்ணது பிறகு கீழே பாருங்கள் சப்மிட் சொல்லி பட்டன் வந்துருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்களாக இருந்தால் இமெயில் வெரிஃபைடுன்னு சொல்லி வந்துட்டு. ஸோ இப்போ இமெயில் வந்துட்டு வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்த ஸ்டெப் என்னென்னு சொல்லி பார்த்தீங்களாக இருந்தால் வெரிஃபைவா அக்கௌண்ட், அதாவது நம்மளோட ஐடென்டிஃபிகேஷனை நம்ம வந்துட்டு வெரிஃபை பண்ணி காட்டணும் அவங்கள்ட்ட. ஸோ அந்த ரீசனுக்காக வேண்டி நான் இந்த வெரிஃபை அக்கௌண்ட் சொல்லி ஒன்று இருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்களா இருந்தால் மேலே பாருங்கள் ஐடென்டி வெரிஃபிகேஷன் சொல்லி ஒரு பேஜ் வந்து லோட் ஆகுது. ஸோ இந்த பேஜில் தான் நம்மளோட ஐடென்டிட்டியை கொடுத்து நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது வந்துட்டு ஒன்று டிரைவிங் லைசன்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி உங்களோட நெஸ்டில் ஐடென்டி கார்டு யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி வந்துட்டு உங்களோட பாஸ்புக் யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்து வந்துட்டு நீங்கள் செல்ஃபி ஒன்று எடுத்து கொடுக்கணும் அவங்களுக்கு. ஸோ அடுத்து வந்துட்டு உங்களோட ஃபேஸை வந்துட்டு வீடியோவாக நீங்கள் எடுத்து கொடுக்கணும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இதுக்கு நம்ம ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்களாக இருந்தால் உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்துட்டு வெரிஃபிட், இன்னொன்று வெரிஃபிட் ப்ளஸ்ன்னு சொல்லி 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த வெரிஃபையை கொடுத்துக்கலாம். ஸோ இந்த வெரிஃபிட் ப்ளஸ் கொடுப்பீங்களாக இருந்தால் உங்களுக்கு ப்ரூஃப் அட்ரஸ், அதாவது உங்களோட அட்ரஸுக்குரிய ப்ரூஃபும் கேட்பாங்க. ஸோ அதனால் நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு தேவை வந்துட்டு இந்த வெரிஃபிட் ஒன்லி. ஸோ இந்த வெரிஃபிட்டை மட்டும் கிளிக் பண்ணி அதில் என்னென்ன உங்கள்கிட்ட கேட்பாங்க சொல்லி இங்கே உங்களை மென்ஷன் பண்ணிப்பாங்க. உங்களோட ஃபேஸ் இன்ஃபர்மேஷன், அடுத்து கவர்மெண்ட் இஷ்யூட் ஐடி, அடுத்து வந்து ஃபேஷியல் ரெகக்னைசேஷன். ஸோ இந்த 3 வந்துட்டு உங்கள்கிட்ட கண்டிப்பாக அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே பாருங்கள், நீங்கள் இந்த வெரிஃபை பண்ணிங்களாக இருந்தால் உங்களுக்கு என்னென்ன ப்ளஸ் என்னென்ன விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு அக்சஸ் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்குன்னு சொல்லி எல்லாம் உங்களுக்கு ஷோ பண்ணிப்பாங்க. ஸோ உங்களுக்கு தேவையான இதை நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ ரீட் பண்ணதுக்கு கீழே பார்த்தீங்களா இருந்தால் உங்களுக்கு ரிவ்யூ டைம் வந்துட்டு 2 days ஆகுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு 5 minutes இல்லாட்டி ஒரு 10 minutesக்குள்ளேயே இந்த ப்ராசஸ் வந்துட்டு ஃபுல்லாக வெரிஃபை ஆகிடும். சரியா? ஸோ இப்போ என்ன செய்ய போகிறீங்களாக இருந்தால் கீழே பாருங்கள் ஸ்டார்ட் நவுன்னு சொல்லி பட்டன் ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணலாம். ஸோ நான் இப்போ ஸ்டார்ட் நவை கிளிக் பண்ணுறேன். ஸோ ஸ்டார்ட் நவை கிளிக் பண்ண மாதிரி இருந்தால் உங்களோட நேஷனாலிட்டி என்னன்னு சொல்லி கேட்கும். இந்த இடத்துல நான் ஸ்ரீலங்காவை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை கிளிக் பண்ண மாதிரி இருந்தால் இதில் உங்களோட நேஷனாலிட்டி வந்துட்டு ஸ்ரீலங்கான்னு சொல்லி கீழே இருக்கும். ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட்டாகவே ஸ்ரீலங்கா தான் வந்திருக்கும். ஸோ சூஸ் பண்ணி போட்டும் கீழே பாருங்கள் லீகல் நேம். ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் எல்லாத்தையும் நீங்கள் என்டர் பண்ணது பிறகு கீழே பார்த்தீங்களாக இருந்தால் உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்கும். ஸோ டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம்னு சொல்லி பார்த்தீங்களாக இருந்தால் இந்த இடத்துல உங்களோட நேம் கொடுக்குற இடத்துல நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக உங்களோட நேஷனல் ஐடென்டி கார்டில் என்ன பேர் இருக்கோ அந்த பேரையே என்டர் பண்ணுங்கள். அடுத்து வந்துட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்துட்டு உங்களோட ஒரிஜினல் டேட் ஆஃப், அதாவது உங்களோட நேஷனல் ஐடி கார்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் ஷோ பண்ணுதோ அந்த டேட் ஆஃப் பர்த் நீங்கள் என்டர் பண்ணுங்கள். சரியா? ஸோ ஏதாவது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குமா இருந்தால், அதாவது நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இருந்தால் இவங்க வெரிஃபை பண்ண போகிறது மெனுவலாக வெரிஃபை பண்ண போகிறதில்ல, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை யூஸ் பண்ணி தான் அவங்க வெரிஃபை பண்ணுறாங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஏன்னா அவங்க குறிப்பிட்ட ஒரு சின்ன ஒரு நேரத்துக்குள்ளேயே வந்துட்டு உங்களுக்கு வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டாக இருக்குமா இருந்தால் இப்படியான விஷயங்களை வந்துட்டு அதை கூர்ந்து கவனிக்கும். மேபி அது வந்துட்டு ஏஐ இருக்குமா இருந்தால் கொஞ்சம் உங்களுக்கு வந்துட்டு எரர் காட்டும். சரியா? ஸோ அதனால் உங்களோட ஐடென்டி கார்டில் என்ன நேம் இருக்கோ ஸோ அந்த நேமே நீங்கள் இதில் வந்துட்டு என்டர் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்துட்டு உங்களோட நேம், அடுத்து வந்து டேட் ஆஃப் பர்த் வந்துட்டு எல்லாத்தையும் கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். ஸோ இதில் நான் இப்போ கரெக்டாக என்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் கண்டினியூவாக கிளிக் பண்ணுறேன்.
ஸோ கண்டினியூவை கிளிக் பண்ணால் என் அட்ரஸை கேட்கும். ஸோ என் அட்ரஸை நான் இப்போ இதில் என்டர் பண்ணுறேன். ஸோ அட்ரஸ் என்டர் பண்ணது பிறகு கீழே பார்த்தீங்கன்னா போஸ்டல் கோடுன்னு சொல்லியிருக்கும். ஸோ என் போஸ்டல் கோடை நான் என்டர் பண்ணுறேன். ஸோ உங்களோட போஸ்டல் கோட் நீங்கள் பார்க்கணுமா இருந்தால் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போ ஜஃப்னாவில் இருக்கீங்களாக இருந்தால் கூகுளுக்கு போய் ஜஃப்னா போஸ்டல் கோடுன்னு சொல்லி அடிச்சிங்களாக இருந்தால் உங்களோட போஸ்டல் கோடு வரும். இல்லாட்டி நீங்கள் வந்துட்டு இப்போ கொழம்பில் இருக்கீங்களா இருந்தால் கொழம்பு போஸ்டல் கோடுன்னு சொல்லி அடிச்சிங்களா இருந்தால் உங்களோட டிஸ்ட்ரிக்கு பக்கத்தில் போஸ்டல் கோடுன்னு சொல்லி அடிச்சிங்களாக இருந்தால் கூகுளே உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி உங்களோட போஸ்டல் கோடை தந்துடும். இப்போ இந்த சிட்டி வந்துட்டு நான் இப்போ வந்துட்டு இதில் பெட்டிகளை கொடுக்கேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் இல்லை, முக்கியம் வந்து உங்களோட போஸ்டல் கோடு கொடுத்துக்கோங்க. சரி, இப்போ கண்டினியூ கொடுக்கலாம். ஸோ இதில் கண்டினியூ கொடுத்துனா உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்துட்டு ஐடி கார்டு, இன்னொன்று வந்து பாஸ்போர்ட், இன்னொன்று டிரைவிங் லைசன்ஸ். இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன சொல்லி பார்த்தீங்களா, இப்போ ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஐடென்டி கார்டு வந்துட்டு 2 விதமாக இருக்கலாம். ஒன்று வந்துட்டு என்ன, ஸ்ரீலங்காவில் யூஸ் பண்ணக்கூடிய பழைய ஐடென்டி கார்டு. அந்த பழைய ஐடென்டி கார்டில் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு உங்களோட நேம்ஸ் எல்லாம் வந்துட்டு சிங்களத்தில் இருக்கும். ஸோ சிங்களத்தில் ஏதாவது ஐடென்டி கார்டு இருக்குமா இருந்தால் அதை நீங்கள் இங்கே அப்ளை பண்ணாதீங்க, அதாவது இங்கே அப்லோட் பண்ணாதீங்க. அடுத்து வந்துட்டு எக்ஸ்பயர் ஆகின பாஸ்போர்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த பாஸ்போர்ட்ஸை நீங்கள் வந்துட்டு இதில் வந்துட்டு என்டர் பண்ணாதீங்க. டிரைவிங் லைசன்ஸை பொறுத்த வரைக்கும் பெருசாக குறைபாடுன்னு சொல்லி இல்லை. நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் வேணால் நீங்கள் இதில் அப்லோட் பண்ணலாம், அது ஒரு இஷ்யூ இல்லை. சரியா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய வேலிட்டான ஒரு ப்ரூஃபை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். ஸோ இதில் நான் என் ஐடென்டி கார்டை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஐடென்டியை நான் கிளிக் பண்ணது பிறகு இங்கே கண்டினியூ கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே போதும், அது வந்துட்டு செலக்ட் ஆகும். செலக்ட் ஆகினது பிறகு இதை நீங்கள் கண்டினியூ கொடுக்கலாம். ஸோ கண்டினியூ கொடுத்த மாதிரி இருந்தால் இதில் அவங்க சொல்லியிருப்பாங்க என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன சொல்லணும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். சரியா? ஸோ இங்கே பார்த்தீங்களா இருந்தால் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிக்காங்க. ஒன்று பார்த்தீங்களா இருந்தால் இது வந்துட்டு கவர்மெண்ட்டால் இஷ்யூ பண்ண ஐடி கார்டாக இருக்கணும், அது வந்துட்டு எக்ஸ்பயர் ஆகாமல் இருக்கணும். அடுத்து வந்துட்டு இது ஒரிஜினல் டாக்குமெண்ட்டாக இருக்கணும், காப்பியாக இருக்கக்கூடாது. அடுத்து வந்துட்டு இதில் ஏதாவது கவர் போட்டு வச்சுருப்பீங்கன்னா ஐடிஎம் கார்டுக்கு, ஸோ அந்த கவர்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணணும். ஸோ அடுத்து வந்துட்டு அது ஸ்டேபிளான இடத்துல வச்சுட்டு அதை கையில் வச்சு பிடிக்காமலுக்கு சும்மா ஒரு டேபிளில் கொஞ்சம் ஒரு ஃப்ளேட்டான இடத்துல வச்சுட்டு க்ளீனாக ஒரு ஃபோட்டோ எடுக்க வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணியா நீங்கள் உங்களோட ஐடியா வந்துட்டு இப்போ நீங்கள் ஃபோட்டோ பிடிக்கணும். ஸோ இதெல்லாம் ஓகேனா மட்டும் நீங்கள் கீழே பாருங்கள் கண்டினியூ சொல்லி ஒரு பட்டன் வைங்க, அதை கிளிக் பண்ணலாம். ஸோ இப்போ நான் கண்டினியூவாக கிளிக் பண்ணுறேன். ஸோ கண்டினியூவாக கிளிக் பண்ண மாதிரி இருந்தால் நம்மகிட்ட 2 ஆப்ஷனுக்கு ஒன்று வந்துட்டு என்ன ஃப்ரண்ட், இன்னொன்று வந்துட்டு பேக். அதாவது நம்ம ஐடி கார்டுக்கு ஃப்ரண்ட் சைட் ஒன்று வரைக்கும் பேக் சைட் ஒன்று வரைக்கும். ஸோ இப்போ ஃப்ரண்ட்டுங்கிற இடத்துல நான் இப்போ ஃப்ரண்ட்டை கிளிக் பண்ணி என் ஃபோட்டோவை நான் அப்லோட் பண்ணுறேன். இதில் அட்டுங்கிறத கிளிக் பண்ணிங்களா இருந்தால் உங்களுக்கு ஆப்ஷன் ஷோ பண்ணி டேக் அ ஃபோட்டோன்னு சொல்லி. ஸோ அந்த டேக் ஃபோட்டோ அவங்க கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணால் இதில் அளவு கேட்கும். சம்டைம் நம்ம அளவு கொடுக்கலையே, ஸோ இப்போ அளவு கேட்கும், கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்களாக இருந்தால் நம்மளோட ஐடென்டி கார்டை வந்துட்டு ஃபோட்டோ பிடிக்க செல்லும். ஸோ இந்த இடத்துல எனக்கு ஐடென்டி கார்டை ஃபோட்டோ பிடிக்கிறது வந்துட்டு கிளியர்லாம் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன செஞ்சுருக்கேன் இருந்தால் பக்கத்தில் பாருங்கள் நம்ம ஃபோட்டோ கேலரி ஷோ பண்ணும். ஸோ அந்த ஃபோட்டோ கேலரி நம்ம ஓன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபோட்டோ கேலரி ஓன் பண்ண மாதிரி இருந்தால் நம்மளோட ஆல்பம் வந்துட்டு ஓப்பன் பண்ண செல்லும். ஓப்பன் பண்ண மாதிரி இருந்தால் நம்மளோட கேலரிக்குள்ளே என் ஐடென்டி கார்டை வந்து நான் ஆல்ரெடி ஒரு ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்கேன். ஸோ அந்த ஐடென்டி கார்டு நான் இப்போ இதில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு உங்களோட ஐடென்டி கார்டை வந்துட்டு நீங்கள் லைவாக ஃபோட்டோ எடுக்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்குமா இருந்தால் நீங்கள் ஆல்ரெடி உங்களோட ஐடென்டி கார்டை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு இதில் நீங்கள் அப்லோட் பண்ணலாமா. ஸோ இதில் நான் இப்போ ஓகே கொடுக்கேன். ஸோ அடுத்த ஸ்டெப் பாருங்கள் பேக் சைட். ஸோ பேக் சைடுக்கு வந்துட்டு நான் டேக் அ ஃபோட்டோ கொடுக்கேன். ஸோ கொடுத்து போட்டு என் கேலரியை ஓப்பன் பண்ணுறேன். கேலரி ஓப்பன் பண்ணி பேக் சைடையும் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் அப்லோட் பண்ணுறது வந்துட்டு என் ஐடிஎம் கார்டு இல்லை, என் ஒரு ஏடிஎம் கார்டு உண்டு, யூஸ் பண்ணாத பழைய ஏடிஎம் கார்டு உண்டு. ஸோ அதைத்தான் நான் இதில் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். அது ஒரு இஷ்யூ இல்லை. உங்களோட ஐடிஎம் கார்டை நீங்கள் இதில் அப்லோட் பண்ணுங்கள். நீங்களும் வந்துட்டு ஏடிஎம் கார்டை அப்லோட் பண்ணாதீங்க. சரியா? ஸோ நான் உங்களுக்கு ஒரு வீடியோ பர்பஸ்க்காக வேண்டி தான் நான் இதை அப்லோட் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த அக்கௌண்ட் நான் யூஸ் பண்ணுறல, இது வந்துட்டு ஒரு வீடியோ பர்பஸ்க்காண்டி டெம்பரரியாக தான் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இது வந்துட்டு எனக்கு அப்ரூவ் ஆக போகிறது இல்லை, இது நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்காண்டியே நான் செஞ்சு காட்டுறேன். சரியா? ஸோ இப்போ நான் வந்துட்டு இந்த ஐடிஎம் கார்டையும் கொடுத்துட்டேன். அடுத்து வந்துட்டு இந்த பேக் சைடு ஃப்ரண்ட் சைட் ரெண்டையும் கொடுத்து போட்டு கண்டினியூ கொடுக்கேன். ஸோ கண்டினியூ கொடுத்துனா டாக்குமெண்ட் அப்லோடுன்னு சொல்லி வந்துட்டு அடுத்தது பாருங்கள் டேக் அ செல்ஃபின்னு சொல்லி ஒரு பட்டன் ஒன்று இருக்கும், அதை நம்ம கொடுக்கலாம். ஸோ இந்த டேக் அ செல்ஃபிங்கிறத கிளிக் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்களா இருந்தால் இப்போ டேக் அ செல்ஃபின்னு சொல்லி ஒரு பட்டன் நம்ம கிளிக் பண்ணதால் வந்துட்டு நம்மளை செல்ஃபி எடுக்க சொல்லுது. ஸோ நான் இப்போ செல்ஃபி பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்களா இருந்தால் நான் இப்போ செல்ஃபி எடுத்துகிட்டு அதை ஓகே கொடுக்கேன். ஸோ இதில் செல்ஃபி எடுக்கிறது உங்களுக்கு நிறைய சஜஷன்லாம் சொல்லியிருப்பாங்க, இந்த இடத்துல இப்படி எடுங்கன்னு சொல்லிடலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செல்ஃபி எடுத்து கொடுத்துக்கோங்க. கொடுத்து போட்டு இப்போ நான் கண்டினியூ கொடுக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபைட் கம்ப்ளீட்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ அடுத்த ஸ்டெப் ஒன்று என்னென்னா வீடியோ கன்ஃபர்மேஷன் ஒன்று கேட்பாங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் எப்படி சொல்லி. ஸோ இங்கே பார்த்தீங்களா அந்த ஃபேஷியல் வெரிஃபிகேஷன் சொல்லி ஒன்று கேட்பாங்க. உங்களோட தலையை வந்துட்டு மேலே அசைங்க சைட்டில் அசைங்கன்னு சொல்லியெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கணும். இதில் சில
திங்ஸ் சொல்லியிருக்காங்க, இந்த இப்படியான திங்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்க. அதாவது கெப் எதுவும் போடாதீங்க, சன்கிளாஸ் எதுவும் போட்டிருக்காதீங்க, ஃபில்டர் யூஸ் பண்ணாதீங்க, போதுமான லைட்னிங் எஃபெக்ட்டில் வந்துட்டு இந்த ஃபோட்டோ அதாவது இந்த வீடியோ எடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நான் பார்க்குறேங்க பிகின் வெரிஃபிகேஷன் சொல்லி ஒரு பட்டன் ஒன்று இருக்குது. ஸோ கீழே அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண இருந்தால் இப்போ இந்த வெரிஃபிகேஷன் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிரும். அதாவது வந்து பார்த்தீங்களா இருந்தால் இந்த நான் காட்டுற இடத்துல வந்துட்டு உங்களோட ஹெட்டை நீங்கள் வச்சுட்டு அவங்க கீழே மென்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம செஞ்சால் போதும். இப்போ பாருங்கள், டேர்ன் யுவர் ஹெட் லெஃப்ட்னு சொன்னால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி லெஃப்ட்டில் செய்யணும். ஸோ அவங்க செல்லக்கூடியது மாதிரி நம்ம செஞ்சாலே போதும். இப்போ நமக்கு வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிரும் இது, சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட் சொல்லி வந்துட்டு இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்களா இருந்தால் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் வந்துட்டு ஃபைல்டுன்னு சொல்லி வந்துட்டு, அதாவது எனக்கு வந்துட்டு இப்போ வெரிஃபிகேஷன் ஃபைல்டுன்னு சொல்லி வந்துட்டு அதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் இங்கே பாருங்கள், அன்குவாலிஃபைட் டாக்குமெண்ட் ப்ளீஸ் அப்லோட் டு யர் பாஸ்போர்ட் ஐடி டிஎல், சரியா, டிரைவிங் லைசன்ஸ். ஸோ அதாவது நான் அப்லோட் பண்ணது என்ன, என்ற ஏடிஎம் கார்டு உண்டு. ஸோ அதனால தான் எனக்கு இந்த எரர் வந்துருக்கு. நீங்கள் அப்லோட் பண்ண உடனே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வெரிஃபைட் ஆகிடும், எந்த பிரச்சனையும் வராது, சரியா? ஸோ நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்களாவே போதும், நீங்கள் ஈஸியாகவே உங்களோட பைனான்ஸ் அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணி நீங்கள் ஐடென்டி வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் என்ன செய்கிறேன்னா இருந்தால் நான் யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஒரிஜினல் பைனான்ஸ் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறேன், சரியா? ஸோ இப்போ இந்த பைனான்ஸ் ஒரிஜினல் அப்ளிகேஷன் நான் ஓப்பன் பண்ணி அதில் என்னென்ன விஷயங்கள் சொல்லி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், இதில் நான் ஆல்ரெடி இதில் வந்துட்டு வெரிஃபை பண்ணி வச்சுட்டேன். ஸோ இங்கே பார்த்தா விளங்க உங்களுக்கு வெரிஃபைன்னு சொல்லி. ஸோ இப்போ நீங்கள் வெரிஃபை பண்ணது பிறகு உங்களுக்கு இப்படி தான் இருக்கீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இருந்தால் நீங்கள் உங்களோட பைனான்ஸ் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண உடனே உங்களோட பைனான்ஸ் அப்ளிகேஷன் வந்துட்டு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ பார்த்தாலே விளங்க உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்துட்டு இப்படி தான் இருக்கும் பார்க்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் இப்போ என்ன செய்யணும் இருந்தால் இங்கே பாருங்கள், இந்த மேலே இந்த பட்டன் ஒன்று தானே நம்மளோட அவதார் போட்ட மாதிரி. ஸோ அதை கிளிக் பண்ணி இதில் பாருங்கள் பைனான்ஸ் லைட், அதாவது நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்துட்டு இப்போ பைனான்ஸ் லைட். ஸோ நிறைய பேர் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணி அவங்களோட ஐடென்டி வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ண உடனே நீங்கள் பைனான்ஸ் லைட்டில் தான் இருப்பீங்க. ஸோ நான் இப்போ சின்ன இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணி இந்த பட்டன் எடுத்து விட்டிங்கனாலே போதும், நீங்கள் வந்துட்டு பைனான்ஸ் ப்ரோக்கு மாறிடுவீங்க. இங்கே பாருங்கள் பைனான்ஸ் ப்ரோ. ஸோ பைனான்ஸ் ப்ரோக்கு மாறினா நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு எல்லா ஸ்டேட்டஸும் ஷோ பண்ணி இங்கே பாருங்கள், ட்ரேடிங், மார்க்கெட், வாலெட் சொல்லி எல்லா பட்டனும் இருக்கு. ஸோ இனி வருங்காலங்களில் நம்மளோட வீடியோவில் நம்மளோட சேனலில் வந்துட்டு நிறைய வீடியோ இந்த பைனான்ஸ் சம்மந்தமாக போடுவோம். ட்ரேடிங் பண்ணுறது, ஸ்பாட் ட்ரேடிங், ஃபியூச்சர் ட்ரேடிங் சம்மந்தமான சில டிப்ஸு, ட்ரிக்ஸு எல்லாத்தையும் நான் ஷோ பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸ், மெத்தட்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு எல்லாம் வேணுமா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதை ஆளுங்கிறதுல வச்சுக்கோங்க, சரியா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கான வீடியோ வந்துட்டு நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்ட வீடியோ. ஸோ அந்த ரீசனுக்காக நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் இந்த பைனான்ஸ் அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணியிருப்பீங்க இந்த வீடியோ பார்த்துன்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் கீழே லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாரோட முடிஞ்சால் ஷேர் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ முடிஞ்சால் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்கள் அனைவரும் வந்து சந்திக்கின்றேன். நன்றி, பாய்.